நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. இது நீங்க மின்ட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது அப்படியே நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே சார். பாத்துட்டேன் சார். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க சார். இது வந்து அந்த மின்ட் அந்த அவங்க செபி கேட்டதுக்கு இது பண்ணிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ணணும். எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிரான்ஸ்பரண்டா தெரியணும். ஓகே. ஏன்னா இந்த மிட் ஸ்மால்ல இருக்கிற அது என்ன லிக்விடிட்டியோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காகங்க. ஓகே. எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகும். இப்ப நிறைய மாஸ் ரிடம்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சினாரியோல ஏதோ ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் டைரக்டா பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? ஆமா ஆமா அவங்க சார். என்னன்னு புரிஞ்சுக்காம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈக்விட்டில வந்தாவே ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கணுங்க. மிட் ஸ்மால்லாம் போனீங்கன்னா 7 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்டடா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா ஆனா சார். இந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணா கூட பிராக்டிகலா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இன்வெஸ்டர் வந்து டிசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி எமோஷனலி ரியாக்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பா எடுத்துருவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவர் மட்டும் எடுக்காம அவர் எடுக்கிறாருன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருக்கேன். அந்த ஹேர்ட் மென்டாலிட்டி மாதிரி இருக்கும். ஒருத்தர் பாத்துட்டு இன்னொருத்தர் மாசா போகும்போது அப்போ வந்து என்ன ஆகும், மாஸ் ரிடெம்ஷன் மாதிரி வந்ததுன்னா ஃபண்ட் ஹவுஸ் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா? அதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது தான் அவங்க சொன்னதுங்க ஆக்சுவலா. ஓகே. இது என்ன சார், இது எப்படி சார் நம்ம ஆமா. புரிஞ்சுக்கிறது? இது வந்து அவங்க வந்து எப்படின்னா இது வந்து அவங்களோட ஃபண்ட் ஹவுஸோட அனலிட்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணும்போது அந்த அவங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் இல்லைங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து 50% ஸ்டாக்கை வந்து வித்து தான் அவங்களுக்கு எனக்கு ஓரளவுக்கு தான் அவங்க கேஷா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. இங்க பாத்தீங்க டேஸ் ஃபார் ப்ரோ ரேட்டா லிக்விடேஷன், அதாவது லிக்விடேஷன் பண்ணி செட்டில் பண்றதுக்கு சொல்றீங்க. செட்டில்மெண்ட் பண்றதுக்கு இப்ப பணத்தை நீங்க கேக்குறீங்க, நீங்க பணத்தை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு உடனே வரணும் இல்லைங்களா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஆமா ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இதே வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்னா அதுக்கு லிக்விடிட்டி ஈஸியா இருக்குங்க. அவங்களுக்கு வந்து உடனே அவங்க ரிடெம்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் கையில வச்சிருக்க பணமும் இருந்தாலும் ஓகே, பெரிய பெரிய கேபிட்டல்ல இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸோட இது ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா லிக்விடேட் பண்ண முடியும். கண்டிப்பா. வேறஸ் மிட் அண்ட் ஸ்மால்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நம்ம டிசம்பர் நவம்பர்ல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இயர் எண்ட் முன்னாடில இருந்தே நம்ம மிட் ஸ்மால்ல வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜனவரியில நீங்க வந்து பெரிய லம்சம் கொண்டு வரும்போது நீங்களே ஆசைப்பட்டீங்க மிட் ஸ்மால்ல போனோம்னு. அப்பயும் நான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம அக்ரெசிவ் ஹைபிரிட்ல வச்சிருந்தோம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இததான் அவங்க வந்து செபியே நோட்டீஸ் பண்ணிட்டுங்க எல்லா ஃபண்ட் ஹவுஸ்க்கும் சொன்னாங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 1 இயர் டேட்டா 2 இயர் டேட்டா பார்த்துட்டு கம்ப்ளீட்டா மிட் அண்ட் ஸ்மால் பக்கம் வராங்க இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது, ஒரு அளவுக்கு வேல்யூவேஷன் இருக்கும், அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஓவர் வேல்யூ, அதுக்குள்ளேயே நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் வர நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா ஸ்மால் கேப்ல. ஆமா சார். அவங்க என்னென்னமோ மேனிபுலேட் பண்றது, டேட்டாஸ் இது பண்றது, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் டீடைல் போக வேண்டாம். நான் அப்படி சொல்ல வரேன். அதெல்லாம் வந்து எதனாலன்னா ஃபேக்கா ஒரு வேல்யூ அதிகமாயிட்டே போகுதுன்னு வச்சுக்கலாம். அதுதானே பபிள் ஃபார்மேஷன். அது ஒரு டேஞ்சர் இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? அதனாலதான் அதை வந்து அவங்க என்ன டேர்ம்ல சொன்னாங்கன்னா ஃப்ராத் பில்ட் ஆகுது நீங்க மிட் ஸ்மால் கேப் அதோட வேல்யூவேஷன்ல பாத்தீங்கன்னா அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த இது நடக்குதுலாம் சொன்ன பாத்தீங்களா, ஸ்கேம் நடக்குது சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இல்ல மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நடக்குது பாத்தீங்களா. அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்மால் கேப் மிட் கேப் பெரிய பெரிய ஏம்ஸ்ல எல்லாம் செக் பண்ணிட்டேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஏம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவங்க இதுல இல்லவே இல்லைங்க போர்ட்போலியோல. ஓகே. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லயே இல்ல, சேஃபா தான். ஏன்னா நம்ம சூஸ் பண்றது கிடையாது. இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம்னா டைரக்டா நான் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அந்த இது ஜெம்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன், தானா நானே ஒரு மைக்ரோ ஸ்டாக்ஸ்ல போடுறது பாத்தீங்கன்னா அவங்க தான் போய் இந்த மாதிரி மாட்டிக்கிறதுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? இது வந்து என்ன சார் சொல்ல வருது, இது என்ன சொல்ல வருதுன்னா இப்போ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ஏஎம் மட்டும் பாத்தீங்கன்னா 46,000 கோடிங்க. ஓகேங்களா? இதுல வந்து அவங்க வந்து உள்ள இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிடம்ஷன் மாசா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கேட்கிற அமௌண்ட்டுக்கு வந்து 50% அவங்களோட போர்ட்போலியோவை செல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு 27 நாள் தேவைப்படுங்களாம். ஓகேங்களா? 25% மினிமமுக்கு 25% வந்து அட்லீஸ்ட் 13 நாள். ஆனா உங்களுக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கலாம்னா நம்ம பணம் வராம போகாதுங்க. பாத்தீங்களா அந்த பிராங்க்லின் டெம்பிள்டன் அப்ப நடந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு பேட் நியூஸ் போது நிறைய பேர் மாசா ரிடம்ஷனுக்கு வந்தாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி அதே மாதிரி HDFC ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% போர்ட்போலியோ இது லிக்விடேட் பண்றதுக்கு 42 நாள் தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? இதே 25க்கு பாத்தீங்கன்னா 21 டேஸ் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம குவாண்ட் பாப்போமே. குவாண்ட் ஸ்மால் கேப் பாருங்க, அவங்களோட டோட்டல் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா 17,000 கோடி. அதுல 50% அவங்க வந்து லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா 22 நாள் தேவைப்படுதுங்க. 25% வந்து 11 நாள் தேவைப்படுது. ஓகேங்களா? இதுல கம்மியா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிராங்க்லின் டெம்பிள்டன். ஆமா சார், அதுவும் கனடாவும் இருக்கு சார். ஆமா, கனடாவும் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியா இருக்குங்க. ஆனா இதை வச்சுதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும் கிடையாதுங்க. ஜஸ்ட் இது ஒரு டேட்டா பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். டவுன் சைடுல ஃபால் இருக்கிறப்ப எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்றத காட்டுறாங்க. ஆமா, அதுல லாஸ்ட்ல கூட பாருங்க கரண்ட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிப்பான் வந்து இப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அவங்க ஃப்ளோ உள்ள வர்றதுக்கு. அது SBIயும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, கோட்டாக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க.
ஆமா. ஓகேங்களா? மத்தவங்கலாம் வச்சிருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆஸ் எ இன்வெஸ்டர்னா, ஸ்மால் கேப், மிட் கேப் பக்கத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்க தேவையில்லைங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபி போறவங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? நாளைக்கு வேல்யூவேஷன் இப்ப லம்சமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப் இல்லன்னா வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட் இந்த மாதிரி நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டுங்க. மல்டி அசெட் மாதிரி கூட ஃபண்ட்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டுங்க. ஓகே சார். ஃபியூச்சர்ல வந்து நம்ம அத ஃபாலோ பண்ணிட்டுங்க. ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷன் வரும்போது கண்டிப்பா நம்ம மிட் ஸ்மால் பக்கம் போகலாம். ஆமாமா. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் நார்மலா எல்லா ஏஎம்சியும் ஃபாலோ பண்றது தான். ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா, இப்ப எல்லாரும் லிக்விடேட் கேக்குறாங்கன்னா எப்படிங்க பணம் குடுப்பாங்க? அப்ப வந்து ரொம்பவும் அவங்க கேஷா ஹோல்டு பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க நிப்பான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏஎம்சிலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நெறைய மாசம் வந்ததுன்னா கூட ஆஸ் அ ஃபண்ட் மேனேஜர் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நெறைய டைம் பாத்தீங்கன்னா, எஸ்பிஐலாம் செபி சொல்லாமயே கூட நெறைய டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ ஸ்மால் கேப்லாம் பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளோவ சொல்றேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஃபண்ட் ஹவுஸ்ல நெறைய பணம் கலெக்ட் ஆகுதுன்னா, அப்ப ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்? ஏதாவது டெப்ளாய் அதை எங்கேயாவது போட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? இன்வெஸ்ட்மென்ட். ஆமா. அந்த அளவுக்கு தான் கண்டிப்பா. வந்து கேஷா மெயின்டெயின் பண்ண முடியும். மீதி இருக்கிறதெல்லாம் போடணும்னும் போது, அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆர்டிஃபிஷியலா அந்த வேல்யூ பில்டப் ஆகுது. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? சோ அந்த டேஞ்சர் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு காஷன். நம்மளும் ஆஸ் இன்வெஸ்டரும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுட்டு இப்ப மிட் ஸ்மால் பக்கம் வேல்யூஷன் அதிகமா இருக்கும்போது நம்ம அசெட் அலோகேஷன்ல மாத்திக்கணும்ன்றேன் நான். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னு சொல்லுவோம் நம்ம. ஆமா சார். ஆமா. ஒரு வேல்யூ அதிகமா இருக்கு மிட் ஸ்மால்னும் போது அப்ப நம்ம வந்து பார்ப்போம் நம்ம டுவர்ட்ஸ் ஈக்விட்டியே நமக்கு அதிகமா இருக்கா கம்பேரிட்டிவ்லி டு டெட் ஆஸ் பர் ஏஜ் ஃபேக்டர் கூட எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி ஏஜ் ஃபேக்டர், ஏன்னா ஒரு சிலர் ஏஜ் அதிகமா இருந்தா கூட அவங்களோட ஃபினான்ஷியலி அவங்க செட்டில்டா இருக்கும்போது ரிஸ்க் அதிகமா எடுக்க முடியும்னா அவங்க 70% இல்ல 80% கூட ஈக்விட்டி போலாம். ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீ வந்து ஃபுல்லா ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதை தவிர நிறைய சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன். ரியல் எஸ்டேட் இருக்கு, கோல்டு இருக்கு, ரெண்டல் இன்கம் இருக்கு, நிறைய இருக்கு. இதை தான் டிபெண்ட் பண்ணல. அவருக்கு ஜஸ்ட் அவருக்கு வந்து வெல்த் கிரியேஷன் தான் அவரோட எய்ம்னு வச்சுக்கலாம். 100% கூட ஈக்விட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஓகேங்களா? டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆமா. வச்சுக்கலாம். அதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ அந்த ஈக்விட்டிலேயே 100% இருந்தாலும் அதுல நீங்க அசெட் அலோகேஷன் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது லார்ஜ் மிட் ஸ்மால் டிஃபரன்ஸ் சொல்றேன். மிட் ஸ்மால் வேல்யூஷன் அதிகமா இருக்கா, அப்ப லார்ஜ் பக்கம் மாத்திக்கங்க. அதை ரீபேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே. லார்ஜ்ல வேல்யூஷன் அதிகமா இருக்கா, மிட் ஸ்மால்ல ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூஷன், அப்ப மிட் ஸ்மால் பக்கம் வந்துருங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஆனுவலி ஒரு தடவை உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நம்ம எப்படி நம்ம உடம்ப போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? கண்டிப்பா அந்த அந்த மாதிரி. மாதிரி நம்ம உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏதாவது மார்க்கெட் அதாவது உடம்பு சரியில்லாத போது டாக்டர்கிட்ட போறோம் பாருங்க. அந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் அப்பவும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிட்டாவே போதுங்க. கண்டிப்பா சார்.